ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக ரைஸ் ஃபிஷ்ஷை பற்றி ப்ரோ அப்டேட் கொடுங்க, ரைஸ் ஃபிஷ்ஷை பற்றி அப்டேட் பண்ணாமே இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஆக்சுவலாக ரைஸ் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரீடிங் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். அது பெரிய அளவுக்கு நான் அப்டேட்டே கொடுக்கல. ஆக்சுவலாக ஒரு வாரத்துக்கு மேலே எல்லாருமே கேட்டிங்க ஒரு ரைஸ் ஃபிஷ் அப்டேட் பண்ணுங்கன்னா அது வந்து ரெகுலராகவே ப்ரீட் ஆகிட்டு தாங்க இருக்கும். நீங்கள் வந்து நான் இப்போ சொல்ல போனால் குட்டியவே எடுக்கிறதே விட்டுட்டேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி குட்டி இதில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 200க்கு மேலே தான் இருக்குதுன்னு ஒரு 2 வாரத்து பேட்ச்னு நினைக்கிறேன். 2 வாரமும் 1.5 வாரத்துக்குள்ளே தான் இருக்கும் மொத்தம். ஓகேவா? ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் ஹேட்ச் ஆகிட்டு தான் இருக்கும். குட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே ஹேட்ச் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நிறைய குட்டி இருக்கும், 200க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து இன்னுமே முட்டை வச்சுருக்கும். அதேமாதிரி இந்த ரைஸ் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் மாதிரி தான் இருக்கும். முட்டை இருக்கிறதே தெரியாது. அதாவது நீங்கள் வந்து தொட்டு பார்த்தா அப்படியே ஃபீல் ஆகும். இது ரைஸ் ஃபிஷ் வளர்த்துறவங்கன்னு தெரியுதா? இதில் முட்டை நிறையா இருக்குங்க. பட் ஆனால் இருங்க என்ன உங்களுக்கு வேணால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க, ஸோ தெரியுதுங்களா? இதுதாங்க முட்டை குட்டி ஃபார்ம் ஆகிருக்கு. பட் அதே தண்ணியில் வச்சோன்னா தெரியவே தெரியாதுங்க. ஸோ தண்ணியில் வச்சா காணும், அவ்வளோதான். ஸோ இதுக்குள்ளே நிறையா முட்டை இருக்குங்க. ஆக்சுவலாக தெரிய மாட்டேங்குது. நான் இப்போயுமே எடுக்கிறதே இல்லை. இன்னும் இலையெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா முட்டையாக தான் இருக்குது. எடுக்கிறதே இல்லை. காரணம் என்னென்னா, சரி ஓகே எடுத்துகிட்டே இருந்தால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் டப்பா மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா டப்பாவில் குட்டி வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ முட்டை வைக்குது. ஸோ மேலே இதனுடைய ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா மெடாக்கா, அந்த ஜப்பானில் இருக்கிற மெடாக்காங்கிற பிளேஸில் தான் இதனுடைய ஆரிஜினு. ஸோ இது வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 25 நாள் ஆகிடுச்சுன்னா கம்பல்சரி முட்டை வைக்கும். அது பாட்டுக்கு ஹேட்ச் ஆகுங்க. பட் என்ன, பேரண்ட்டை வந்து நீங்கள் தனியாக பிரிச்சிடணும். அதாவது முட்டை வச்சதுக்கப்புறம் பேரண்ட்டை தனியாக பிரிச்சிடணும். இல்லாட்டி வந்து குட்டிங்களை சாப்பிட்றது இது நல்லாவே எனக்கு தெரியுது. இது வந்து கப்பீஸ் மாதிரி அந்த குட்டிங்களை சாப்பிட்ற மாதிரி இதுவுமே குட்டி சாப்பிடுது. குட்டின்னு நினச்சி எந்த மீனுமே சாப்பிடாது. பட் அதை பார்க்க பூச்சி மாதிரியே இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குங்க. ஆனால் இதுக்கு வந்து லைவ் கல்ச்சரு அதெல்லாம் எதுவும் கொடுக்கணும் இல்லை. சும்மா நார்மலாக நம்ம டே 1க்குலேருந்து அந்த ஃபார்ம் ஃபுட் ஐப்ரோட்டீன் தான் கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 வாரத்து பேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளேயும் நிறையா இருக்குங்க. இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குட்டிங்க இருக்கும். தண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆல்கல் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது வந்து என்கிட்ட 1 மாதம் பேட்ச். ஸோ முன்னே வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா பிரிச்சுட்டே இருந்தேன். சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஆகிடுச்சா, சரி ஓகே அதை வந்து பிரிக்காமல் விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்காமல் விட்டுருக்கேன். இது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குங்க. பிளாக் ஆக்சுவலாக ப்ரீட் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கோம். பிளாக் ரைஸ் ஃபிஷ்னு சொல்லுவோம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் சைஸ் பண்ணோம். இது வந்து எல்லோங்க. ஸோ எல்லோ இது போக இன்னொரு பேட்ச் இருக்குது. அது ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைஸ் பண்ணது எல்லாமே அங்கே தான் விட்டு வச்சுருக்கோம். ஸோ இது இத்தனை பேட்ச் இருக்குங்க. ரைஸ் ஃபிஷ் மட்டும் இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னுமே அடிஷ்னலாக கலரேஷனு எல்லாமே எடுத்து தான் இருக்கும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிறதுக்கான தண்ணி தாங்க. ஒரு மீனுக்கு தண்ணி நல்லா செட் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதெல்லாம் பாருங்கள், மேல் பீட்டா ஃபீமேல் பீட்டா ஒன்றா தான் இருக்குது. என்ன சின்னலேருந்து வளர்த்துனதுங்க. அதனால் ஒன்றும் சண்டையில் போட்டுக்கிறது இல்லை. இப்போ வரைக்குமே பாருங்கள் எந்த டெய்லில் எதுவுமே இதாக இருக்காது. எல்லாம் ஒன்றா சண்டை இல்லாமல் தான் இருக்குது. அதனால நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். தண்ணி கழுவாமல் எப்படா மாற்றுவேன் அப்படிலாம் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணிக்கணுங்க. ஒரு 5-6 நாள் வச்சுட்டிங்கன்னா எந்த ஒரு இது இல்லை. ஸோ இந்த தண்ணியை வந்து எடுத்து அப்படியே தண்ணியை டாப்அப் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். வேறு எந்த இதுவுமே பண்ணுறதில்ல. ரொம்ப தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நீங்கள் தண்ணி அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். அப்போன்னு பார்த்து கொஞ்சமாக தண்ணி இது மாதிரி ஆல்ரெடி பிடிச்சி ஒரு 5-6 நாள் 7 நாள் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதோ ஒரு இதுலேருந்து இலையை எடுத்து சும்மா இதில் போட்டுவிட்டிங்கன்னா அப்படியே இதுலேயே அந்த ஆல்கே ஃபார்ம் ஆயிருங்க. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும்போது என்னென்னா இந்த மீனுக்குலாம் அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணுங்கள் உடனே. ஏன்னா இப்படி மீன் வளர்த்தும் போது என்னென்னா உடனே தூக்கி நீங்கள் புது தண்ணியில் மாற்றிடாதீங்க. தயவு செஞ்சு இப்படி மாற்றிடாதீங்க. மீன் எல்லாமே காலியாயிரும். ஓகேங்களா? அது எந்த மீனாக இருந்தாலும் சரி, கப்பீஸ் ஆகட்டும் எல்லாமே. அதே மாதிரி கப்பீஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான்டோட வளர்த்தும் போது நல்லா ரிசல்ட் கொடுக்குதுங்க. நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. எனக்கும் தெரியுது, நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே பாருங்கள் கோல்டு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆளுகளை தான் நம்ம மெயின்டைன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நிறைய அப்டேட் கொடுக்கணும்னு தான் நினச்சேன். நாளைக்கு எல்லாமே கிளியராக சேல் வீடியோ எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த இது மட்டும் தான். நிறைய பேர் ரைஸ் ஃபிஷ் கட்டுனால தான் அப்டேட் பண்ணுறேன். ரைஸ் ஃபிஷ்மே நாளைக்கு என்னென்ன இருக்குன்ட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரைஸ் ஃபிஷ் ப்ரீட் பண்ணுங்கள், தாராளமாக ப்ரீட் பண்ணலாங்க. அது நல்ல பிகினர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஃபிஷ்னே சொல்லலாம். கப்பீஸ் அப்புறம் எனக்கு கப்பீஸ் செட் ஆக மாட்டேங்குது, கப்பீஸ் என் தண்ணி ஒத்து வரல அப்படிங்கிறது தாராளமாக ரைஸ் ஃபிஷ் ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து கப்பீஸ் எப்படி ப்ரோ இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ணுவானாங்க தான். முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க. ஸோ இதில் நான் என்ன தண்ணி கிட்டத்தட்ட எனக்கு 1 வாரம் ஆனது தண்ணி தான். நான் என்ன சொல்கிறேன்னா தண்ணி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் பிடிச்சி வச்சுட்டு
ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் எங்கிட்ட ஆல்கே ஃபார்ம் ஆக மாட்டேங்குது இல்லை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு வாரம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாள் 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் தண்ணி யூஸ் பண்ணுங்கள். நல்லா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆகும். ஸோ அது மாதிரி ஆல்கே ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி எல்லா மீனும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேணுங்கிறீங்க நாளைக்கு எல்லா வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஷாப் கொஞ்சம் கனெக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் கொஞ்சம் வேலை அதிகம், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாமல் இருக்கேன். நாளைக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி கூட ஆர்டர் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.